வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 47. வீட்டின் வாயில் கதவு வரை இயல்பாக நடந்து வந்த அட்சயா சட்டென்று நின்று ரிச்சர்டிடம் திரும்பி, ஒரு நிமிஷம் என அவன் கையை பிடித்துக் கொண்டாள். இப்ப போல பார்க்கும்போதே கருணோட கண்கள் தெரிச்சு விழப்போது என நகைத்தபடி அவனை தோட்டத்திற்கு இழுத்துச் சென்றாள். நீ என்னிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாய் என்றால் அவன் கண்கள் தெரிக்கிறதோ இல்லையோ, நிச்சயம் என் இதயம் தெரிக்கப் போவது உறுதி என்று எண்ணிக்கொண்டவன் அவள் உணராதபடி மென்மையாக அவளது கரத்தை அழுத்தமாக பற்றி கொண்டான். ஆனால் பெண்ணவளுக்கு தெரியாதா, அவனின் நெருக்கமும் அழுத்தமும் உடலில் குப்பென்று வெப்பம் பரவ சற்றே தடுமாறியவள் எதையும் வெளிக்காட்டாது முகத்தில் இயல்பை பூசிக்கொண்டு அவனுடன் அமைதியாக நடந்தாள். பூ பறிக்கிறேன் என பெயர் செய்து கொண்டு அருந்ததியிடம் கருண் நன்றாகவே வளவளத்துக் கொண்டிருந்தாள். அத்தனை ஆண்டு காலமாக பேச்சு துணைக்கு ஆளின்றி மற்றவரிடமிருந்து தனிமையில் ஒதுங்கி வாழ்ந்து வந்தவளுக்கு அது பெரும் ஆர்வத்தை தான் தந்தது. அவனுடன் இருக்கும் பொழுதும் அவனின் தடையில்லா பேச்சை கேட்கும் பொழுதும் எவ்வித கவலையுமின்றி மனம் லேசாகி பறப்பதை போன்று உணர்ந்தாள். ஓ மை குட்னஸ், அங்க பாரு உலக அதிசயத்தை என்ற அட்சயாவின் கணிப்பை பொய்யாக்காமல் வியப்பினால் அகன்று விரிந்த விழிகளுடன் அருந்ததியிடம் கூவினான் கருண். அவனுடைய கூவலை கேட்டதும் மற்றதை மறந்து உற்சாகமான அட்சயா அவனை வெறுப்பேற்றும் விதமாக ரிச்சர்டின் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து, என்னடா எதுகா அப்படி அலற என்று அலட்சியமாக வினவியபடி அருகில் வந்து நின்றாள். விஷயம் புரிந்தாலும், எதுக்கு அலறனா, ஏண்டி என் மச்சாங்கையை பிடிச்சிட்டு வர என அவளை சீண்டினான். அட்சயா பதிலளிக்கும் முன் அவர்கள் இருவரின் கைப்பிணைப்பை அவளின் சம்மதத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட மகிழ்ச்சியில் திக்கு முக்காடிய அருந்ததி வேகமாக அவளிடம் சென்று, ரொம்ப சந்தோஷம் அண்ணி என அவளுடைய மறுகரத்தை ஆவலுடன் பற்றி கொண்டாள். எல்லாம் உன்னாலதான், உனக்காக மட்டும்தான் உன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன் என்ற பார்வையால் ரிச்சர்டை வம்பு கிழுத்தாள் அட்சயா. அவன் மின்னும் விழிகளுடன் அவளை குறுஞ்செறிப்போடு பார்த்திருக்க, இல்ல நீ என் அண்ணாவும் என் அவனுக்காக அவள் ஏதோ பரிந்துரைக்க வர அருந்ததியின் தோளை தட்டினான் ரிச்சர்ட். ஹே விடுமா, அவ சும்மா உன்கிட்ட விளையாடுறா. மேடம் ஏற்கனவே என்கிட்ட லவ்வ சொல்லி சரண்டர் ஆயிட்டா. என்ன அப்படியா என தங்கை குதூகலமாக, காதலியோ அவனுடைய முதுகில் அடித்து, உங்களை யார் அதுக்குள்ள எல்லாம் சொல்ல சொன்னாங்க என்று சினுங்கினாள். சீனெல்லாம் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு என்று பொறுமைய கருண் அட்சயாவை தன் பக்கம் பிடித்து இழுத்து, ஏய் அப்போ நீ இதுக்காகத்தான் என்கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்தியா என கடுப்புடன் வினவினான். ஆமாத்தான், ரொம்ப சீக்கிரமாவே நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியே என அவன் கன்னத்தை பிடித்து இழுத்து கொஞ்சி விளையாடினாள் அவள். தொடாதிரி என்ன என பட்டென்று அவள் கரத்தை தட்டி விட்டவன் வேகமாக தன் சட்டை பையில் இருந்து அலைபேசியை எடுத்து படபடவென்று தட்டினான். ஏ யாருக்குடா போன் பண்ற என்றவள் அலர்ட் ஆறுமுகமாக, எல்லாம் என் அத்தைக்குதான். உங்க பொண்ணோட திருவிளையாடல்களை நல்லா காது குளிர கேளுங்கன்னு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறேன் என்றபடி ரிங்கு போகவும் அலைபேசியை காதில் வைத்தான். என்ன கருண், இன்னும் அம்மா கிட்ட நானே சொல்லிக்கிறேன், இல்லனா இத்தனை வருஷமா நான் படுத்துன பாட்டுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு என்ன வறுத்து எடுப்பாங்கடா என்று அவனிடமிருந்து கைபேசியை பிடுங்க முயன்றாள். முடியாது பொடி, என்கிட்ட கூட சொல்லாம வேலை செஞ்சல நீ, அத்தை கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கோ என்றபடி அவளை விலக்கி தள்ளி ஓடினான் கருண். டே கொரிலா வேண்டாடா என பல்லை கடித்தபடி அவனை துரத்த முயன்ற அட்சயாவை இழுத்து தன்னோடு நிறுத்திய ரிச்சர்ட், கொஞ்சம் அமைதியாரு. இப்ப என்ன சொன்ன சொல்லிட்டு போறான். நாரதர் கலகம் நன்மையிலே முடியட்டும். நீயா தயங்கி தயங்கி சொல்றதுக்கு பதில் அவனாவே விஷயத்த பட்டன் போட்டு உடைக்கிட்டோம். நமக்கும் வசதியா போயிடுச்சு. சீக்கிரமே ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கல்ல என்றான் புன்னகையோடு. ஓ என்றவள் சட்டென்று அவனிடம் நிமிர்ந்து, என்ன யாருக்கு வசதியா இருக்க போது என்று இழுத்தபடி கண்களை இடுக்கினாள். ஏன் நம்ம 2 பேருக்குமே தான் இல்லங்கிறியா என்ற கண்களில் கவி பாடியபடி புருவங்களை ஏற்றி இறக்கினான் ரிச்சர்ட். தன்னை மீறி உதடுகளுக்கு இடையே குமிழியிட்ட கள்ளச்செறிப்புடன், எனக்கு அப்படி தோணலப்பா என தோள்களை குலுக்கிவிட்டு கண் சிமிட்டினாள் பெண்.
அதை பார்த்திருந்த அருந்ததியின் விழிகளில் சுவாரஸ்யமும் ஆர்வமும் கூடியிருந்தது. தன் எதிரே இருந்தவர்கள் இடையே வாய்மொழியை விட கண்கள்தான் அதிகம் பேசிக் கொள்வது போல் அவளுக்கு தோன்றியது. அதில் வெளிப்பட்ட கவித்துவமும் மோனமும் அவள் மனதை அசைத்து பார்த்தது. அத்தைக்கு ஒரே ஷாக்கு, அவங்களால நம்பவே முடியல. நிஜமாவாடா அப்படின்னு 1008 முறை என்கிட்ட உறுதி வாங்கிட்டு அப்பா கிட்ட பேசிட்டு உடனே கால் பண்றேன்னு வச்சுட்டாங்க என்று கருண் வந்து பெருமையாக தெரிவிக்க, பார்த்தியா என்பது போல் சின்ன கண் சுமிட்டலுடன் பார்வையால் அட்சயாவிடம் வினவினான் ரிச்சர்ட். யூ ஆர் 10% ரைட். நீங்க சொன்னது போலவே நாரதர் கலகம் நன்மையில முடிஞ்சிடுச்சு என்றாள் அவள் பளிச்சென்று. என்ன நாரதரா கலகமா, என்ன வளர்ற நீ என்று வினவினான் கருண். அட்சயாவின் கரத்தை வேகமாக பற்றி அழுத்திய ரிச்சர்ட், அது ஒண்ணும் இல்ல கருண், அவ சும்மா விளையாடுறா என சமாளிக்க பார்த்தான். நீங்க சும்மாருங்க, இவன்ட என்ன பயம், உன்னை இவர் நாரதர்னு சொன்னாடா என கேலி செய்தவாறு விஷயத்தை போட்டுடைத்தாள். காதில் புகை வராத குறையாக இருவரையும் உறுத்து விழித்தவன், யூ ப்ரூட்டஸ், நல்லா ஜாடி கெட்ட முடியா, ஜோடி பொறுத்த ரொம்பவும் தான் பிரமாதமா இருக்கு. இவர் என்னன்னா அன்னைக்கு வீட்டுல என் அறியாமைய பயன்படுத்தி உன்னோட சேர்ந்து குஷியா போட்டோ எடுத்துக்கிட்டாரு. நீயும் இன்னைக்கு என்ன ஏமாத்தி உன் காதலுக்கு டிரைவரா பயன்படுத்திக்கிட்ட. இப்ப எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுறது போல என்ன வச்சே உங்க கல்யாண பேச்சையும் முடிச்சிட்டீங்கல்ல என்று எகிரினான். சரி சரி விடுறா செல்லம், ரொம்பவும் தான் டென்ஷன் ஆகாத என அவன் தோளில் கை போட்டு சமாதானத்தில் இறங்கினாள் அட்சயா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என பல்லை கடித்தவன், பேசாத என்கிட்ட, வர்ற வழியில ஒரு வார்த்தையா சொன்னியா நீ என்று முறைத்தான். ஏய் இல்லம்மா, அப்ப நானே உறுதியா முடிவெடுக்கல, இங்க வந்து இவர்கிட்ட நேர்ல பேசவும் தான் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது என்று இன்னமும் முகத்தை தூக்கி வைத்தவனிடம், ஹே கருண், நீ இப்படி எல்லாம் செஞ்சுதான் நாங்க இணைஞ்சோன்னு இல்ல. என்னைக்கு நானும் அறந்ததையும் உன்னை சந்திச்சோமோ அன்னைக்கே நம்ம 4 பேரோட வாழ்க்கைக்கான பிள்ளையார் சொல்லி விழுந்துடுச்சு என்றான் ரிச்சர்ட் தன் பங்காக. ஓகே பாஸ், உங்களை வர எல்லாம் சரி, ஆனாலும் கூடவே வளர்ந்த இவ ஏமாத்தினதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்றான் கருண் எடுப்பாக. டேய் ரொம்ப தான் அலட்டாதரா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, உன் ஃப்ரெண்ட புரிஞ்சுக்க மாட்டியா நீ என்றாள் அட்சயா சற்றே எரிச்சலுடன். அவனோ சற்றும் அசராமல் புருவம் சுளித்தபடி நிற்க, அதற்கு மேல் கெஞ்சி பழக்கமில்லாத அட்சயா உடனே தன் அடாவடியை கையில் எடுத்தாள். இப்ப என்னதாண்டா சொல்ற நீ? சரி சரி போனா போது, ரொம்பவும் தான் கெஞ்சிர, அதனால பதிலுக்கு பிரதி உபகாரமா உன் அத்தை கிட்ட சொல்லி 1 வருஷத்துக்கு தள்ளாம சீக்கிரமா எங்க கல்யாணத்தையும் பேசி முடிக்க பாரு என்றான் அசால்ட்டாக. ஆ என்ன என்று அட்சயா திகைக்க, ரிச்சர்டோ கருணின் சாமர்த்தியத்தை கண்டு வாய்விட்டு நகைக்க ஆரம்பித்தான். எப்பா நீயா ஏமாளி, இதுல இருந்தே தெரியல நீ எவ்வளவு பெரிய சூத்திரதாரின்னு என மேலும் நகைத்தான். என்ன செய்யறது, நீங்க 2 பேரும் கூட்டு களவாணிகளா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யோசிக்கிறீங்க. ஆனா நானும் என் அப்பாவை பப்ளிய வச்சுட்டு நான் ஒருத்தனே தான் அவளுக்கும் சேர்த்து பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு என்று பெருமூச்சு விட்டான். நடக்கின்ற சண்டையெல்லாம் தீவிரமாகவா அல்லது அன்று போல் எதுவும் விளையாட்டாகவா என ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாமல் அதுவரை தடுமாறிக் கொண்டிருந்த அருந்ததி கருண் திருமண பேச்சை எடுக்கவும் பரபரப்பானாள். அதற்கு மேல் அவளை வேறு அவன் குறையாக பேசவும் செய்வதறியாது மலங்க மலங்க விழித்தாள் பெண். ஆனால் ஒன்று மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. சற்று முன்னர் தன் அண்ணனிடமும் அன்னையிடமும் தென்பட்ட மொழியறியா நெருக்கம் தனக்கு தோன்றவில்லை என்பதே அது. அதனாலோ என்னவோ கருண் தன்னால் எதையோ இழந்து நிற்கின்றானோ என்கிற தவிப்பையும் அவளுக்குள் சுமையாக ஏற்றி வைத்தது அது. அவளின் முகம் கலையிழந்து போனதை கவனித்த அட்சயா, டே லூசு பயலே, எதை பேசுறதுனால யோசிச்சு பேச மாட்டியா? அவளை பாரு, ரொம்ப டல்லாயிட்டா என அவனை கடிந்து கொண்டாள். ஏய், நான் சும்மா உங்களதான் கலாட்டா பண்ணேன், அது எங்களுக்கு தெரியும், அவளை புரியாது இல்லையா? சரி, நாங்க உள்ள போறோம், நீ அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா என்று அவனிடம் கிசுகிசுத்து விட்டு ரிச்சர்டிடம் கண்ணசைத்தவாறு வீட்டிற்கு சென்றாள். சூழ்நிலையை புரிந்து கொண்ட அவனும் அவர்களுக்கு தனிமை கொடுக்க வேண்டி அவள் பின்னே சென்றான். அவர்கள் இருவரும் வீட்டினுள் செல்வதை கண்ட அருந்ததி தானும் அங்கே செல்ல முயல கருண் குறுக்கே வந்து அவளிடம் தீவிரமாக கேள்வி எழுப்பினான். பப்ளி, அட்சயா சொன்னது போல நம்முடைய திருமணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் தானே? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவனை தயக்கத்துடன் ஏறிட்டவள், நான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பேனா என உள்ளடக்கிய ஏமாற்றத்துடன்
வேறு கேள்வி கேட்டாள். ஒரு கணம் அவள் முகத்தையே அமைதியாக ஆழ்ந்து பார்த்தவன், என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் என கேட்டான். தவிப்புடன் விழிகளை புல்தரையில் அலைய விட்டவள், நான் மத்த பொண்கள் போல இல்ல, எனக்கு அன்னை போலலாம் இயல்பா கலகலப்பா பழக தெரியாது என்றாள் வாட்டத்துடன். அருந்ததியின் மனம் புரிந்து அவளை நெருங்கி நின்று மூச்சடைக்க செய்தவன் தன் இரு கரங்கள் கொண்டு அவள் முகத்தை மென்மையாக நிமிர்த்தினான். முகத்தில் பீதி பரவ, இமைகள் படபடக்க தன்னை மிரட்சியோடு நோக்கியவளிடம் மிருதுவாக முறுவளித்தவன், எனக்கு அந்த மாதிரி வாயாடி பொண்ணெல்லாம் வேண்டாம், ஒரே போரா இருக்கு. நான் பேசுறதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு புரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிற இந்த அழகான அமைதியான பொண்ணுதான் வேண்டும் என்றான் கிசுகிசுப்பாக. சற்றென்று பெருகிய ஆனந்தத்தில் விழிகள் கலங்க இமைகளை தாழ்த்தியவளை என்று அதட்டியபடி தன் நெஞ்சில் சாய்த்துக் கொண்டான் கருண். உடலில் நடுக்கம் ஊடுருவி இதயம் படபடத்தாலும் ஏனோ அவளுக்கு அவனின் அருகாமையும் ஆறுதலும் அப்பொழுது தேவையாக இருந்தது. தன் முதுகை ஆதரவாக வருடி தன்னை ஆறுதல் படுத்த முயன்றவனிடம் மெல்ல உள்ள முருக, ஆனாலும் எனக்கும் சேர்த்து நீங்க ஒருத்தர் மட்டும் யோசிக்கிறது போல இருக்கு என்றாள் அருந்ததி பாவமாக. என்ன என்று விலகி அவள் முகம் பார்த்து ஆர்ப்பரித்து சிரித்தவன், ஹே பப்ளி, நீ இன்னமும் அதையே நினைச்சு குழப்பிட்டு இருக்கியா? அது சும்மா அவங்களோட வாயடைக்கிறதுக்காக அப்படி சொன்னமா என விளக்கினான். அப்படியே வச்சுக்கிட்டாலும் அதுதானே உண்மை என்றாள் இயலாமையுடன். அவளை கனிவுடன் நோக்கிய கருண், இருந்துட்டு போது இப்ப என்ன, உனக்கெல்லாம் நான் கத்துத்தரேன் என்று தைரியம் மூட்டினான். எப்படி, என்னெல்லாம் சொல்லி தருவீங்க? அன்னி போல நீங்க எதை பேசினாலும் என்னால திருப்பி பதிலடி கொடுக்க முடியுமா என்றாள் அருந்ததி ஆர்வமாக. வாட் என திகைத்தவன், ஹே என்ன நீ கடைசியில எனக்கு ஆப்ப வைக்கிறதுக்காகவா இதெல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்ற என்றான். ஆ அப்படியா இல்ல, ஆனா அதுவும் வேணும் தானே, அப்பதானே பேச்சு சுவாரஸ்யமா இருக்கும். இருக்கும் தான், சரி அதை விடு, வேற ஏதாவது பேசுவோம். நீ இன்னமும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லையே. நம்ம கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி போடாம சீக்கிரமா வச்சுக்கலாம் தானே என்று பேச்சை மாற்றினான். அது எனக்கு தெரியல என்றாள் இனிய படபடப்புடன். அப்ப விடு, அதை நானே பாத்துக்கிறேன் என்று ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தான் கருண். திரும்பி அவன் முகம் பார்த்தவள், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்றாள் மெதுவாக. கேளு. நான் குண்டா இருக்கனா என்ன? அவளை ஏற இறங்க நோக்கியவன், இல்லையே, ஏன் அப்படி கேக்குற என்றான் குழப்பத்துடன். அப்படியே நீங்க என்ன பப்ளி பப்ளின்னு கூப்பிடுறீங்க என்றாள் அருந்ததி குறையாக. அவள் கேள்வியால் ஆவலுடன் அவளை நெருங்கியவன், ஏன் தெரியுமா என்றான் விழிகளில் பரவும் ரசனையோடு. அவன் பார்வையில் லேசாக சிவப்பேறி இருந்த கன்னத்தை மிருதுவாக வருடியவன், நான் அன்னைக்கே சொன்னது போல நீ ஒல்லியா இருந்தாலும் உன் கண்ணங்கள் என்னவோ சின்ன குழந்தைகளுக்கு இருக்க மாதிரி சப்பியா இருக்கிறதுனால அப்படி செல்லமா கூப்பிட தோணுது என்றான் கண்கள் விண்ண. தனக்கென்று தனியான செல்ல பெயரா என் அருந்ததின் இதயம் நிகழ்வுடன் சொல்லொன்னா இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்க கருணின் கைபேசி தன் இருப்பை உணர்த்தி அவனுக்கு அழைப்பை விடுத்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.